தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே கடவுளினக்கும் தூயாவியாரின் நட்புறவும் புகழ் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்னும் பேற்றை இறைவனிடமிருந்து பெற்ற அன்னை மரியாவின் இறைவேண்டலை பற்றி 11ஆம் நாள் நவநாளாகிய இன்று சிந்திக்க சூசையப்பர் மற்றும் அருளானந்தர் அன்பியங்கள் இணைந்து வரவேற்கின்றோம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்ற மறைநூல் கூறுவதாக யாக்கோபு கூறுகிறார். யாக்கோபு மட்டுமல்ல, அன்னை மரியாளின் இறைவேண்டலும் இதுவே. கடவுளின் ஏக்கத்தை தீர்த்து வைக்க விரும்பும் மரியாள் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், பல்வேறு துன்பங்களில் உழல்வோர் என அனைவரின் சார்பாக நின்று விடுதலை கீதத்தை இசைக்கின்றார். படைத்த இறைவனின் பாதமலர் பணிந்து இருமாப்புடன் இருப்போர், வலியோர், நிறைவுடன் வாழ்வோர் இவர்களின் வாழ்வை கடவுள் மாற்றி அமைத்து ஏழைகளை, பசியுடன் இருப்போரை, தம்மில் பற்றி கொண்டோரை காப்பதாக அன்னை மரியாள் நன்றியுடன் இறைவேண்டல் செய்கிறார். அன்னையின் இறைவேண்டல் அவரது வாழ்வோடு இரண்டர கலந்தது. ஜெபம் வேறு, வாழ்க்கை வேறு என்று பிரிக்க முடியாதது. அவரது வாழ்வே இறைவேண்டல். இத்தகைய செயலூட்டமுள்ள அன்னையின் இறைவேண்டலை நமதாக்க அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளை, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்று இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
இயேசுவே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீரும் நீர் இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒன்று சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. அன்னாவின் வேண்டுதல். அப்பொழுது அன்னா மன்றாடி கூறியது, ஆண்டவரே, என் முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர், உம்மையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளியிட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுபவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியாள் ஆகின்றாள். ஆண்டவர் சொல்கிறார், உயிரும் நானே. பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகிறார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர்
உலகை நிறுவினார். தம்மில் பற்றுக்கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர். ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்கச் செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பு விடுவார். தம் அரசருக்கு வலிமை தருவார். தம் திருப்பொலிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. உயிருள்ள இறைவசனங்கள் 46 தொடங்கி 56 முடிய. அக்காலத்தில் எலிசபெத்தின் வாழ்த்துரையை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதை அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின் தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆகட்டும் என்று துணிந்து சொல். அப்பொழுது நீ ஒரு அர்த்தத்தை உய்த்துணர்வாய். மீண்டும் மீண்டும் ஆகட்டும் என்று சொல். அப்போது உனக்கு எல்லாமே அர்த்தமாகிவிடும். எல்லாமே அர்த்தமாகிவிட்டபின் உனக்கு ஆகட்டும் என்று சொல்வதை தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னை மரியாவிடம் மிகுந்த பாசம் கொண்ட ஒரு புனிதருக்கு விழாவெடுத்து மகிழ்ந்த வேளையிலே அன்னை மரியாளின் இறைவேண்டல் என்ற மைய சிந்தனையில் இன்று சிந்திப்பது சால சிறந்ததாக இருக்கின்றது. ஆகட்டும் என்ற ஒற்றை வார்த்தையால் இறைவனுக்கு தன்னை முழுமையாக கையளித்தவர் அன்னை மரியாள். எனவேதான் அவருடைய இறைவேண்டல் எப்படிப்பட்டது, அந்த இறைவேண்டல் வழியாக கடவுளே அவரோடு முழுவதுமாக தங்கியிருந்தார். கடவுளுக்கு அவர் தாயாக மாறினார். அந்த தாய் நமக்கும் தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்கின்றோம். நாம் அருமையாக சொல்வோம், யாரோ சாப்பிட்டு விட்டு தூக்கி எறிந்த ஒரு மாங்கொட்டையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாமரம் உருவாவதை பார்க்கலாம். காக்கையின் எச்சத்திலிருந்து விழுகின்ற ஒரு சிறு விதைதான் ஒரு வேப்பமர வரலாறை உண்டு பண்ணுகின்றது என்று அழகாக அறிஞர்கள் சொல்வார்கள். நாசரேத்தில் இருந்த ஒரு இளம்பெண், அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை வழியாக இந்த உலகத்திலே நாம் அனைவரும் மீட்பு பெறுவதற்கு, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாகவே தொடர்ந்து இருப்பதற்கு காரணமாக மாறியதை பார்க்கின்றோம். இவை எல்லாவற்றிற்கும்
மையம் என்ன, இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் அது அன்னை மரியாளுடைய இறைவேண்டலை சொல்லலாம். அன்னை மரியாளுடைய இறைவேண்டல் நமக்கு பாடமாக அமைந்து அந்த அன்னையிடமே நாம் வேண்டுதல் செய்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு துணை செய்வதாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நான் இப்போது இருக்கக்கூடிய பங்கிலே நேற்று தான் திருவிழா முடிந்தது. இந்த திருவிழாவின் தயாரிப்பு வேளையிலே குடும்பங்களை, இல்லங்களை சந்திக்க செல்கின்றோம். ஒரு இல்லத்திலே ஒரு சகோதரி சொன்ன ஒரு நிகழ்வு. அந்த சகோதரி ஒரு இளம்பெண், கோயம்புத்தூரிலே அவர் தன்னுடைய மேற்படிப்பை படித்து முடித்தார். அங்கே படிக்கின்ற வேளையிலே ஒரு தோழி, அவருக்கு ஒரு தோழி, முஸ்லீம் பெண். அவருடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம், படித்த குடும்பம், பெரிய வேலை வாய்ப்புகளில் இருக்க குடும்பம், பெரிய கடைகளை நடத்தக்கூடிய ஒரு குடும்பம். ஆனால் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவருக்கு குழந்தை பேர் இல்லாதனால் தன்னுடைய தோழியிடம் அதை பகிர்ந்து கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். ஆகவே நான் இருக்கக்கூடிய பங்கு ஆரோக்கிய அன்னை பாதுகாவலியாக கொண்டுள்ள பங்கு. இந்த குடும்பம், ஒருவேளை இந்த சகோதரிய குடும்பம் இந்த அன்னை மரியாவிடமிருந்து நிரம்ப ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பதனால் இவர் அன்னை மரியாளை பற்றி அந்த சகோதரியிடம் எடுத்துரைத்திருக்கின்றார். அதனால் அன்னை மரியாளிடம் அவர்கள் வேண்டுதல் வைத்ததனால் கடந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் பெற்றதனால் என்னுடைய பங்கிற்கு, நான் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு அவர்கள் காணிக்கை செலுத்தி இருந்தார்கள். இந்த வரலாறு எனக்கு தெரியும். இப்போது நடந்தது என்னவென்றால், அவர்கள் இவளிடம் சொன்னது, திடீரென்று ஒரு நாள் அன்னை மரியாள் வேளாங்கண்ணிக்கு வா, வேளாங்கண்ணிக்கு வா என்று அழைத்ததாக இவருக்கு ஒரு உணர்வு. மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டிருக்கின்றார் என்பதனால் தன்னுடைய குடும்ப உறவுகளிடம் இவர் எடுத்துரைக்கின்றார். ஆகவே அவர்கள் 5 குடும்பங்கள் இணைந்து 5 கார்களிலே, ஏனென்றால் பணக்கார குடும்பம், ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு காரிலே வேளாங்கண்ணிக்கு பயணப்படுகின்றார்கள். வேளாங்கண்ணியிலே சென்று காலையிலே திருப்பலியிலே, அவர்கள் இஸ்லாமிய குடும்பமாக இருந்தாலும் திருப்பலியிலே கலந்து கொண்டு காணிக்கை செலுத்திவிட்டு அங்கே அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறைக்கு செல்கின்றார்கள். இரவு உறங்குகின்றார்கள். அந்த இரவுதான் அவர்களுடைய சொந்த இடமாகிய அந்த வயநாடிலே நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும். இவளுடைய பெரிய மாளிகை மண்ணிற்குள்ளே சென்று விட்டது. எல்லா பத்திரங்கள், எல்லா நகைகள் எல்லாமே மண்ணுக்குள் சென்று விட்டது. இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், நாங்கள் அங்கே இருந்திருந்தால், ஆகவே எங்களை காப்பாற்றியது யார்? அன்னை மரியாள். இப்போது அந்த 5 குடும்பம் கோயம்புத்தூரிலே தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இழந்ததை நாங்கள் மீட்டுக் கொள்வோம். ஆனால் நாங்கள் இப்போது இருப்பதற்கு காரணம் அன்னை மரியாள், வேளாங்கண்ணி தாய் என்று சொல்கின்றார்கள். அவன் பார்ந்தவர்களே, இப்போது அன்னை மரியாளிடம் பக்தி கொண்ட அல்லது பாசம் கொண்ட இறை மக்கள் ஏராளம் இருப்பதை பார்க்கின்றோம். அன்னை எங்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கின்றாரோ அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக செல்வதை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், இந்த அன்னை நமக்கு ஆண்டவரிடமிருந்து அருளை பெற்று தருகின்றார். இந்த அன்னை ஆண்டவரை கருத்தாங்கினாள். இந்த அன்னை ஆண்டவரை சுமந்தாள். ஆண்டவரே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஜெபம் வாழ்வை தரும். ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார் என்று புனித ஜான் மரிய வியானி சொல்வார். ஆகவே இந்த அன்னை தன்னுடைய ஜெபம் வழியாக ஆண்டவரையே தன்னை தேடி வர வைத்தவர், ஆண்டவரையே தன்னுடைய கருவிலே சுமந்தவர். எனவேதான் புனித அகுஸ்தினார் அழகாக சொல்வார், விண்ணகத்தால் நிரப்பப்பட முடியாதது அல்லது விண்ணகத்தால் அடக்கிக் கொள்ள முடியாத ஒருவரை ஒரு பெண் தன்னுடைய கருப்பையிலே அடக்கினார். நாம் இன்று யாரால் வாழ்கின்றோமோ அவரை அவள் சுமந்தாள். நமக்கு உணவாக வந்தவருக்கு அவள் தாய்ப்பால் கொடுத்தாள் என்று புனித அகுஸ்தினார் அழகாக சொல்வார். அந்த அளவுக்கு அன்னை மரியாளுடைய வேண்டுதல், ஜெபம் இவ்வாறாக இருந்ததை பார்க்கின்றோம். இன்னும் நாம் அருமையான ஒரு நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாளுடைய அந்த புகழ்ச்சி பாடல். இந்த புகழ்ச்சி பாடல் மட்டும்தான் அவருடைய ஜெபம் இருக்கின்றதா என்று பார்த்தோமே என்றால், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய தூதரை இவரிடம் அனுப்புகின்றார்.
அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று. அன்புக்குரியவர்களே, கடவுள் ஆபிரகாமை அழைத்தார், கடவுள் மோசேயை அழைத்தார், கடவுள் பல இறைவாக்கினர்களை அழைத்தார், பல அரசர்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்களை வழிநடத்துவதற்காக நியமித்தார், திருத்தூதர்களை அழைத்தார். எங்குமே யாரையுமே அருள்மிக பெற்றவரே என்று சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் அழகாக இறைவனுடைய வார்த்தையாக அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்கின்றார் என்றால் அந்த பெண் எந்த அளவுக்கு தூயவராக இருந்திருக்க வேண்டும், புனிதத்தன்மை வாய்ந்தவராக இருந்திருக்க வேண்டும். இந்த புனிதத்தன்மையை எது அவருக்கு கொடுத்தது என்று பார்த்தோம் என்றால் நாம் படங்களிலே பார்த்திருப்போம், நம்முடைய இல்லங்களிலே அல்லது வேறு ஓவியங்களிலே பார்த்திருப்போம். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் வருகின்ற வேளையிலே அன்னை மரியாளுடைய நிலை எவ்வாறாக இருக்கின்றது என்று அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாகவே நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த அன்னை மரியாளை நோக்கி கடவுள் தன்னுடைய தூதரை அனுப்புவதை பார்க்கின்றோம். தூதர் என்றால் கடவுளே இறங்கி வருவதாக இருக்கின்றது. ஏன்? இந்த உலகம் பாவத்தால் நிரம்பி இருக்கின்றது. இந்த உலகத்தை மீட்க வேண்டும். யாரையெல்லாமோ அனுப்புகின்றேன், ஒன்றும் நிகழவில்லை. ஆகவே என்னுடைய ஒரே மைந்தனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றேன். என்னுடைய ஒரே மைந்தன் யார் என்றால் கடவுள். புனித தன்மையில் நிறைந்திருப்பவர் புனிதம். இந்த புனிதம் இங்கே மண்ணுலகிற்கு வருகின்ற வேளையிலே ஒரு புனிதவதிதான் அவரை பெற்றெடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவேதான் இந்த அன்னையும் புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். ஆகவேதான் இவருடைய பிறப்பும் புனிதமாகவே மாறுவதை பார்க்கின்றோம். புனித சுவைக்கின் புனித அன்னம்மாளுடைய வழியாக இவர் பிறக்கின்றார். அவருடைய பிறப்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற வேளையில் நாம் பார்க்கலாம், தூய சுவைக்கினுக்கு அன்னை மரியாள் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கின்ற வேளையிலே அவர் பாலைவனத்திலே இருக்கின்றார். அண்ணாவிடம் இந்த செய்தி சொல்லுகின்ற வேளையிலே அவர் அங்கே தன்னுடைய வீட்டிலே இருக்கின்றார். இரண்டு பேரும் வேறு வேறு இடத்தில் தான் இருக்கின்றார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டதோ அதுபோலவே அன்னை மரியாளுடைய பிறப்பு அறிவிக்கப்படுவதை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு புனிதத்தன்மையோடு அவரும் பிறக்க வேண்டும், ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே அந்த பிறப்பை தந்து அந்த பிறப்பின் வழியாக பிறந்த அந்த பெண்ணிடம் தன்னுடைய மகனை பெற்றெடுக்க செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு அன்னை மரியாள் சிறப்பு மிகுந்த ஒருவராக இருந்ததனாலே அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே ஜெபங்களாக மாற்றுகின்றார். ஓடோடி செல்கின்றார் யூதேய மலைநாட்டிற்கு எலிசபெத் அம்மாவை சந்தித்து அவருக்கு உதவி செய்வதற்கு. ஆகவே தன்னுடைய செயல்கள் அனைத்துமே இறை வேண்டலை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. ஆகவேதான் எலிசபெத்து அன்னை மரியாளை கண்டவுடன் சொல்கின்றார், பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீ, உம்முடைய வயிற்றில் வளரும் குழந்தையும் பேறு பெற்றது. என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் தகுதியற்றவள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அன்பர்ந்தவளே, எலிசபெத் அம்மாள் மட்டுமா அவ்வாறு சொன்னார்? அவருடைய வயிற்றில் இருந்து அந்த திருமுழுக்கு யோவான் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் மக்களை பால் துள்ளுவதை பார்க்கின்றோம். ஒருவேளை அன்னை மரியாளுடைய வயிற்றில் இருந்த அந்த இயேசுவை பார்த்து துள்ளி இருக்கலாம். ஆனாலும் வந்தது யார்? அன்னை மரியாள். அந்த அளவுக்கு புனிதம் மிகுந்த ஒருவராக இருக்கின்றார். எது இவரை புனிதமாக மாற்றியது என்றால் அவருடைய இறைவேண்டல் தான். அவருடைய இறைவேண்டல் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகின்றது பார்த்தோமே என்றால் நமக்கு மறைமுகமாகவே தருவதை பார்க்கின்றோம். இந்த ஒரு பாடல் மட்டும் அவருடைய இறைவேண்டல் போல் நமக்கு வருவதை பார்க்கலாம். ஆகவே நம்முடைய இறைவேண்டல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் தன்னுடைய பாடல் வழியாக தருவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நலன்களையுமே நாம் போற்றி பாடுவதாக இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு அழகாக சொல்வதை பார்க்கின்றோம். தாழ் நிலையில் இருந்தோரை அவர் உயர்த்தினார், உள்ளத்தில் செருக்குற்றோரை சிதறடித்தார். தூயவர் என்பது அவருடைய பெயர் என்பதை அன்னை மரியாள் அழகாக நமக்கு கற்றுத் தருவதை பார்க்கின்றோம். நம்முடைய இறைவேண்டல்கள் வேறு மாதிரியாக இருப்பதை பார்க்கலாம். இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே, மறையுரை முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? நமக்கு என்ன நடக்கும்? மறையுரை முடிந்தவுடன் திருப்பலியில் என்ன நடக்கும்? மன்றாட்டு, விசுவாசிகள் மன்றாட்டு. இப்படித்தான் ஒரு அம்மா விசுவாசிகள் மன்றாட்டில் இப்படி ஜெபம் செய்தாங்களாம். அன்பு தந்தையே இறைவா,
என்னை கொடுமைப்படுத்தும் மாமியாரை சீக்கிரமாக சாகடித்து நரகத்தில் கொண்டு சேர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய மருமகள்லாம் சேர்ந்து பதில் பாடினாங்களாம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய இறைவேண்டல்கள் இப்படி அடுத்தவர்கள் எப்படி அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது அடுத்தவர்கள் எப்படி கீழே தள்ளிவிடலாம், இப்படித்தான் நம்முடைய இறைவன். கண்டிப்பாக நம்முடைய பங்கில் உள்ள எந்த மருமகளும் இப்படி ஜெபம் செய்ய மாட்டீர்கள், அப்படித்தானே? நல்ல மருமகள்கள் நம்முடைய பங்கில் இருப்பவர்கள் எல்லோருமே. ஆனால் நம்முடைய வேண்டல்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை அன்னை மரியாள் தன்னுடைய இறை வேண்டல் வழியாக அழகாக சொல்கின்றார். எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டவராக இருப்பதை பார்க்கின்றோம். விவிலியத்திலே பல இறை வேண்டல்களை நாம் பார்க்கின்றோம். பல மனிதர்கள் ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார். ஆபிரகாம் தொடங்கி பார்க்கலாம். பலர் நம்முடைய குல முதுவர்கள் ஜெபிக்கின்றார்கள். தொடக்க நூல் 21வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் ஆகார் ஜெபிக்கின்றார். குழந்தை சாவதை பார்த்து சகிக்க முடியவில்லை என்று சொல்கின்றார். அப்போது ஆண்டவர் அவருடைய குரலை கேட்கின்றார். அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். பல அரசர்கள் ஜெபிக்கின்றார்கள். எசையா புத்தகம் 38வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே பார்க்கலாம். எசையா இறைவாக்கினர் எசேக்கியா அரசனிடம் சொல்கின்றார். 1வது வசனம் 2வது வசனங்களில் சொல்வதை பார்க்கலாம். நீ சாக போகிறாய் என்று சொல்கின்றார். 3வது வசனத்திலே பார்த்தோம் என்றால் இவர் ஆண்டவருடன் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே உம்முடைய திருமுன்னிலையில் நான் எப்போதும் மாசற்ற உள்ளத்தினாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருந்தேனே, என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்கின்றார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய வாழ்நாள் நீட்டி கொடுக்கப்பட்டது. அவருடைய நோய் நீங்கியது. ஆகவே விவிலியத்தில் பல ஜெபங்களை பார்க்கலாம். எப்போதெல்லாம் சாலமோன் அரசன் கரங்களை உயர்த்தி ஜெபித்தாரோ அப்போதெல்லாம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதாக அரசர்கள் புத்தகம் நமக்கு சொல்வதை பார்க்கலாம். இப்படி படிப்படியாக வரலாம். தோபியாவுடைய ஜெபம், தோபியாவும் சாராமும் இணைந்து ஜெபித்த ஜெபம், இப்படி பல ஜெபங்கள் பழைய ஏற்பாட்டில் இருப்பதை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பல மனிதர்கள் தங்களுடைய இறை வேண்டுதலை வைக்கின்றார்கள். 100 தலைவன் வருகின்றான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பெரும்பாடுபட்ட பெண் அவருடைய ஆடையின் விழிப்பை தொட்டாலே போதும் என்று சொல்கின்றார். பார்வையிட்டிருந்த பார்த்திமேயு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று அவர் ஜெபிக்கின்றார். எல்லோருடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டது. சில ஜெபங்கள் கேட்காமலும் போனது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய திருத்தூதர்கள் 2 பேர் கேட்கின்றார், வலப்புறமும் இடப்புறம் இருக்க வேண்டும். ஆனால் அது என்னுடைய விருப்பம் அல்ல, தந்தையுடைய விருப்பம் என்று சொல்லி ஆண்டவர் தப்பித்துக் கொள்வதை பார்க்கின்றோம். சுயநலமிக்க ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய தேவைக்காக நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே அது நலமுள்ளதாக இருந்தால் ஆண்டவர் கேட்கின்றார், நமக்கு தருகின்றார். ஆனால் அன்னை மரியாளுடைய ஜெபத்தை பார்ப்போம். தங்களுக்காக மட்டுமா, தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமா என்று பார்த்தோம் என்றால் அன்னை மரியாளுடைய ஜெபம் எதுவுமே தனக்காகவோ தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமாகவோ இல்லை, மாறாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சிலுவையிலே தொங்கின்ற வேளையிலே தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொன்னதிலிருந்து நமக்கு தாயாகிவிட்டார். திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது, அவர்கள் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் இயேசுவின் தாய் மரியாவோடும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. அந்த அளவுக்கு அவர் எல்லோரையுமே ஒன்றிணைத்து ஜெபிக்க தூண்டினார். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த திருத்தூதர்களை வெளியே சென்றால் நம்மை அடித்து விடுவார்களோ, கொலை செய்து விடுவார்களோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த தன்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களை, திருத்தூதர்களை ஒன்றிணைத்து ஜெபிக்க தூண்டியவர் நம்முடைய தாய் அன்னை மரியாள். அவருடைய ஜெபம் அவ்வாறாக இருந்தது. தனக்காக மட்டுமானதாக இல்லை, மாறாக எல்லாருக்குமாக சேர்ந்து இருந்ததாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எது அவரை தூண்டியதென்றால் கடவுள் மீது வைத்த ஒரே நம்பிக்கை. ஆகவேதான் உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் ஆகட்டும் என்று அவர் சொன்னாரோ அன்றிலிருந்து கடைசி வரை அவர் ஆகட்டும் என்று தான் சொன்னார். அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்ற வேளையிலே கண்டிப்பாக நமக்கும் எல்லாம் நடக்கும். என்னுடைய பங்கில் நடந்த இன்னொரு காரியத்தை இந்த நேரத்திலே சொல்வது நல்லது. நான் இந்த பங்கிற்கு செல்கின்ற வேளையிலே பங்கிலே பலவிதமான குழப்பங்கள். 6 மாதங்கள் நான் போவதற்கு முன்பாக பங்கிலே அருள் பணியாளர் இல்லை. மக்களுக்குள்ளே குழப்பம், பிரச்சனை.
அந்த வேளையிலே நான் அங்கே சென்றிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூட்டமாக எல்லா நேரமே வருவார்கள் பிரச்சனைக்காக. பிரச்சனையை பேசி பேசி தீர்க்க வேண்டும். திருப்பலி முடிந்த நேரத்தில் அந்த முதல் வாரம் ஒரு தாய் திருப்பலி முடிந்தவுடன் என்னை சந்திக்க வந்தார். ஃபாதர், என்னுடைய மகன் ஒரு பக்கம் முழுவதுமாக அவனுக்கு பக்கவாதம் வந்து, அல்லது அவருடைய மொழியிலே கை கால்கள் இழுத்து விட்டது, படுத்த படுக்கையாக இருக்கின்றான். நீங்கள் வந்து பார்த்து அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். எனக்கு உடனடியாக செல்ல முடியாது, இங்கே பெரும் கூட்டம் வந்து நிற்கின்றது. ஆகவே வீட்டுடைய அடையாளம் கேட்டுவிட்டு, புதிய பங்கு, எல்லா பகுதியும் நமக்கு சரியாக தெரியாது, ஆக எங்கே என்று கேட்டுவிட்டு இங்கே நேரம் கிடைக்கும் போது நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னேன். ஆனால் இங்கே கூட்டம் கூட்டமாக ஆட்கள் வருவதனால் அந்த அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கின்றது. தன்னுடைய மகனுக்கு உடல்நல குறைபாடாக இருக்கின்றான், ஆனால் அவருடைய வீடு இருக்கக்கூடிய இடம் மறந்து போய்விடுகின்றது. ஆகவே நான் செல்லவில்லை. மீண்டும் ஒரு 4-5 நாட்கள் கழித்து வந்து சொன்னார்கள் இதே சம்பவம். இப்படி 3 முறை சொன்னார்கள். இதற்குள் 2-3 மாதங்கள் ஆகிவிடுகின்றது. ஆகவே ஒருவேளை அந்த தாய் வருத்தப்பட்டிருப்பார். நம்ம ஃபாதரை கூப்பிட்டும் ஃபாதர் வரவே இல்லை. இந்த 3 மாதங்களுக்குள் நான் என்ன கேள்விப்படுகின்றேன் என்றால், இவர்தான் இந்த காலை வைத்துத்தான் ஃபாதருடைய இல்லத்தின் கேற்றை எட்டி உடைத்தார். ஃபாதர் இல்லத்தின் கதவை எட்டி உடைத்தார் என்று. 7 மாதங்கள் கதவை பூட்ட முடியாது, அப்படித்தான் இருந்தது. ஆகவே கடவுள் அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டார் என்று சொல்கின்ற நபரிடம் கடவுள் அப்படியெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டார். இது அவருக்கு வேறு ஏதோ உடல்நல குறைபாடு என்று சொன்னாலும் மக்களுடைய உணர்வுகள் இவ்வாறாக இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ஊரில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பது வீடுகள், இல்லங்கள் சந்திப்போம், சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வோம் என்று நான் வீடு சந்திக்க துவங்குகின்றேன். இப்படி ஒரு நாள் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2020 ஆண்டு நானும் என்னுடன் இருந்த அருள் சகோதரன் இணைந்து 2 சக்கர வாகனத்திலே அந்த இடத்திற்கு செல்வதற்காக, அந்த அன்பியம் இருந்த இடத்திற்கு செல்வதற்காக போகின்றோம். இந்த தாய் தன்னுடைய வீட்டின் முன்பாக முற்றம் பூத்து கொண்டிருக்கின்றார். உடனே இவரை பார்த்தவுடன் எனக்கு ஞாபகம் வந்துடும், ஓ இதான் உங்கள் வீடா, உள்ளே போவோம். அப்படி உள்ளே போகின்ற வேளையிலே அங்கே அந்த மருத்துவர், பிசியோதெரபி மருத்துவர் அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அப்போதும் படுத்த படுக்கையாகத்தான் இருக்கின்றார். என்னுடைய வயது தான் அவருக்கு. ஆகவே நாங்கள் அதுவரை கொஞ்ச நேரம் அங்கே இருந்துவிட்டு அந்த மருத்துவர் சென்ற பிறகு அவரிடம் ஒரு 5-10 நிமிடங்கள் உரையாடிவிட்டு, சரி கவலைப்படாதீங்க, சரியாயிரும், கடவுள் உங்களை கண்டிப்பாக மீண்டும் எழுப்பி விடுவார், உங்களுக்காக நான் ஜெபம் செய்கின்றேன் என்றெல்லாம் அவருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு நான் அடுத்த இடத்திற்கு போவதற்கு தயாராகிறேன். இந்த ஸ்டோலை கழுத்தி மடித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருடைய மனைவி ஏதோ தன்னுடைய வாய்க்குள் வைத்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். எனக்கு ஒரு எண்ணம், இவர் என்னைத்தான் குறை சொல்கின்றாரோ என்கின்ற ஒரு எண்ணத்திலே நான் பார்க்கின்ற வேளையை நான் அவரையும் பார்த்துவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய இவரையும் பார்த்தேன். அப்போது என்ன புரிந்தாரோ, இந்த நபர் சொல்கின்றார், ஃபாதர் அவ என்னைய பேசுகிறார் சொல்லிட்டு 3 வார்த்தைகள் சொன்னார். முதல் வார்த்தை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஃபாதர். 2வது வார்த்தை, என்னுடைய திருமணத்திற்கும் என்னுடைய மகளுடைய புதுமைக்கும் தான் நான் ஆலயத்திற்குள் சென்றேன். ஆலயத்திற்குள்ளே போகவே மாட்டேன் ஃபாதர், ஆலயம் இருக்கக்கூடிய இடம் பக்கமே நான் போக மாட்டேன். 3வது வார்த்தை, கடவுளே இல்லை ஃபாதர். உடனே நான் அந்த சேரில் அப்படியே உட்கார்ந்து, இன்னைக்கு உனக்கு தான் வீடு சந்திப்புன்னு நான் 3 மணி நேரம் பேசினேன். அந்த இல்லத்திலிருந்து தொடக்க நூல் முதல் திருவழிபாடு வரை புனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி, எனக்கு தெரிந்த மனிதர்களை வாழ்க்கையை பற்றி எல்லாவற்றையும் பேசிவிட்டு, கண்டிப்பாக நமக்கும் டயர்டாகும் இல்லையா, கடைசியாக முடிக்க வேண்டுமே, அவரிடம் சொன்னேன், இவ்வளவு நேரம் நான் பேசியது உடனடியாக உனக்கு நம்பிக்கை வந்துவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக. எப்போது அது உன்னுடைய உள்ளத்தில் வருகின்றதோ அப்போது நீ எழும்பி நடப்பாய் என்று சொல்லிவிட்டு வந்தேன். டிசம்பர் 26ஆம் தேதி 2020 ஆண்டு அந்த அம்மா மீண்டும் என்னிடம் வந்து சொல்கின்றார், ஃபாதர் கில்டன் கோயிலுக்கு வந்தான் ஃபாதர். அப்போ எனக்கு அது ஒரு செய்தி. சரியம்மா, ஆனால் அவர்கள் என்னை விடவில்லை, நடந்த சம்பவத்தை சொல்கின்றார்கள். 24ஆம் தேதி இரவு 7 மணிக்கு
திடீரென்று சொன்னான், படுத்த படுக்கையாகத்தான் இருக்கேன், எழும்பவில்லை. திடீரென்று சொன்னான், அம்மா கோவிலுக்கு போக வேண்டும். அப்பா ஆட்டோ ஓட்டுகின்றார். அப்பாவை கூப்பிடுகின்றேன். வேண்டாம், என்னை நடத்தி கூட்டிட்டு போங்க. அப்பாவை கூப்பிட்டு தோளா போட்டு 2 பேருமே வருகின்றார்கள். கோயிலில் இப்போ பெரிய கோயில், பின்னாடி பெஞ்சில் எப்படி உட்கார்ந்துருக்காங்க. கொண்டு உட்கார வைத்தோம். மாதா சுரூபத்தையே பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று சொன்னான், அம்மா காணிக்க போடணும், காசு தாங்க. இதுவரை கோயிலுக்குள்ளே வராத நபர், கடவுளே இல்லை என்று சொன்ன நபர், கடவுளுக்கு காணிக்கை போடுவதற்கு காசு கேட்கின்றார். இந்த அம்மாவும் அவருடைய பக்கத்தில் ஒரு சுருக்கு பை வச்சிருப்பாங்க, அதில் இருந்து எடுத்து ஒரு 100 ரூபா கொடுத்தாங்களாம். அவன் தானாக எழுந்து தத்தி தத்தி நடந்து வந்து காணிக்கப்பட்டிலே காசு பட்டு விட்டு செல்கின்றான். இன்று ஆலயத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் அவர் இருக்கின்றார். ஆலயத்தில் மரியாயின் சேனை உறுப்பினர் நடக்கின்றார். அவர் கையில் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் சரியாக பைக் ஓட்டுறார். மரியாயின் சேனை உறுப்பினராக இருக்கின்றார். பீடத்தில் வந்து வாசகம், இந்த திருவிழாவுக்கு வந்து வாசகம் வாசித்தார். ஆகவே நம்முடைய நம்பிக்கையோடு கூடிய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு அழகாக எடுத்துரைத்து சொல்கின்றார். நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கின்றதா? அன்னை மரியாளுடைய இறை வேண்டலை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அன்னை மரியாளை போன்று நாம் இறை வேண்டல் செய்கின்றோமா என்பதை நாம் சிந்திப்போம். அன்னை மரியாள் நமக்கு இன்று உணர்த்துகின்றார். நாம் கடவுளை புகழ கடவுள் நமக்கு நிறைய அருளை தந்து கொண்டே இருப்பார். நம்மை அருள் மிகுந்தவராக மாற்றுவார். அன்னை மரியாள் மட்டுமல்ல, நாமும் அருள் மிக பெற்றவராக மாறுவோம். கடவுளோடு நாம் இணைந்திருக்கின்ற வேளையிலே, கடவுளை நாம் புகழ்கின்ற வேளையிலே, அவருடைய பெயரை தூயவர் என்று சொல்கின்ற வேளையிலே கண்டிப்பாக அருள் மிக பெற்றவர்களாக நாமும் மாறுவோம் என்பதை அன்னை மரியாள் நமக்கு உணர்த்துகின்றார். அன்னை மரியாளுடைய இந்த வழிகாட்டுதலை நாமும் பின்பற்றி தொடர்ந்து நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, அன்னையுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ அருள் வேண்டி திருப்பள்ளி ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, திரு அவை வழிநடத்தக்கூடிய எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரையும் நீர் நல்ல முறையிலே வழிநடத்தி மக்களை உம்முடைய பாதையிலே வழிநடத்த தேவையான வரங்களை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் தங்களுடைய மக்களுக்கு தேவையான திட்டங்களை வகுத்து மக்களை நல்ல முறையிலே வழிநடத்தி செல்ல தேவையான வரங்களை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இது எங்களுடைய பங்கிலே இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே அவர்களை தொட்டு குணமாக்கி உம்முடைய சாட்சிகளாக இவ்வுலகில் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்திலே மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தூபம் போல் எங்கள் மன்றாட்டு உம்மிடம் வருவதாக என்று மொழிந்த இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்து வருகின்ற இறைப்பணியில் உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களோடு இருக்கவும், மக்களுக்காக அவர்கள் எழுப்பும் இறை வேண்டுதல்கள் தூபம் போல் உம்மிடம் வரம் வேண்டி இந்த தூபம் சாபிராமினை உமக்கு காணிக்கையாக்குகிறோம். ஏற்றிடுவாய் இறைவா. ஒளி மெழுகுவர்த்தி, உங்கள் ஒளி மனிதர்கள் முன் ஒளிர்க என்று மொழிந்த இறைவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாட்டுத் தலைவர்கள், அரசு ஊழியர்கள் அவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளவும், தன்னலம் துறந்து மக்களை ஒளியின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று
இந்த மெழுகுவர்த்தியை காணிக்கையாக்குகிறோம். ஏற்றிடுவாய் இறைவா. எண்ணெய். உடல் நலமுற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உடல் மனநோயால் புனித அந்தோணியாரை தேடி வரும் அனைத்து சமய மக்களும் இந்த ஆலயத்தில் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரியர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது உடல் மன காயங்கள் தீர்ந்து குணமாக இந்த எண்ணெயை காணிக்கையாக்குகிறோம். ஏற்றிடுவாய் இறைவா. மலர் மாலைகள். ஒவ்வொன்றையும் அனுதின காலத்தில் செம்மையாக செய்து வரும் இறைவா, திருமண வரவேண்டி மன்றாடும் உமது பிள்ளைகளுக்கு ஈசாக்கிற்கு ரெபேக்காவை மனைவியாக கொடுத்தது போல், சாராவுக்கு தோபியாவை கணவராக கொடுத்தது போல உமது பிள்ளைகளுக்கு தகுந்த வாழ்க்கை துணை அமைய வேண்டி இந்த மலர் மாலையை காணிக்கையாக்குகிறோம். ஏற்றிடுவாய் இறைவா. முட்டைகள். நீ உமது பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்றுரைத்த இறைவா, குழந்தை செல்வத்துக்காக மன பாரத்தோடு மன்றாடும் உம் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக வரும் பலவீனங்களை தீர்த்து தடைகளை தகர்த்தெறிந்து தூய ஆவியாரின் பலத்தினால் அவர்களை இரட்சித்து காத்து நல்லதொரு குழந்தை செல்வத்தை கொடுத்திரள வேண்டுமென்று இந்த முட்டைகளை காணிக்கையாக்குகிறோம். ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில்
உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவையை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறி நெருக்கத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்தரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி சபரிமுத்து ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உள்ளங்களில் ஆட்சி செய்ய வந்தது, நாடும் உண்மையின் சாட்சியாக அழைக்குது. தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திது, இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திது. அவல நிலையில் உள்ளோர்க்கு அமைதி தரும், இது உரிமை இழந்த மனிதருக்கு சக்தி தரும். அவல நிலையில் உள்ளோர்க்கு அமைதி தரும், இது உரிமை இழந்த மனிதருக்கு சக்தி தரும். அன்பு நீதி நேர்மையுள்ள ஆட்சியை தேடும், அன்பு நீதி நேர்மையுள்ள ஆட்சியை தேடும். நம் உள்ளத்தில் உரைந்து உணர்வினில் கலந்திட தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருந்திடு, இந்த தரணி மாந்தர் வாழ நல்ல மருந்திடு. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாள் திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வருகை தந்திருப்பவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை ஜோசப் ஆண்ட்ரூ அடிகளார் அவர்கள். அருள் தந்தை அவர்கள் ஒவ்வொரு உதவி பங்கு தந்தையாக
பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அருள் தந்தை அவர்களை பற்றி நான் சொல்வதை விட உங்களுக்கு நிறைய அவர் தெரிந்திருக்கும். ஏனெனில் அவர் நம்ம ஊர்க்காரரு, அமைதியான ஒரு குருவானவர். நான் என்னுடைய வகுப்பு தோழர் ராஜன், அவரை நம்ம கொடுத்த ராஜன் தான் அவருக்கு பங்கு சாமியார் இருப்போம் அங்கே ஊரில். அவர்கிட்ட ஒரு நாள் சும்மா தற்செயலாம் கேட்டேன் பார்த்த இடத்துல, எப்படி ஆமாம் உங்கள் ஊர் பையன்தான் சொன்னாப்புல அப்படின்னு சொன்னாப்புல, எப்படி வேலை செய்கிறாப்புல அப்படின்னு நம்ம சொன்னப்போ அவர் சொன்னார், நான் சொல்கிற எந்த வேலையுமே அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் தட்ட மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன எல்லா வேலையும் முன்னின்று செய்வார் என்று சொன்னார். அப்போ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன் நம்முடைய மண்ணின் மைந்தர். அது கேட்பதற்கு மிக சந்தோஷமாக இருந்தவர் சொல்கிறதை கேட்கிற போது. அன்புக்குரியவர்களே, இந்நாளில் மத்தியிலே வந்திருந்து திருப்பல் நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தமைக்கு நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக ஜோசப் ஆண்ட்ரூவுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் உரித்தாக்கி கொள்கிறேன். என்னுடைய வகுப்பு தோழர், இன்றைய திருவிழாவினுடைய மறையுரையாளர் அருள் தந்தை சூசை அந்தோணி அடிகளார் அவர்கள். நாங்கள் ஃபிலாசபி படித்து முடித்தவுடனே இறையியலுக்கு முன்பாக ஸ்பிரிச்சுவாலிட்டி இயர் என்று சொன்ன ஒரு புதிதாக ஒரு ஃபார்மேஷன் பீரியட் அது எங்களுடைய நேரத்தில் தான் ஆரம்பித்தார்கள். அப்போ தான் முதலாக நான் அருள் தந்தை சூசை அந்தோணி அடிகளார் அவர்களை சந்தித்தேன். எங்களுக்கு அந்த ஒரு ஆண்டை 3 டேமாக பிரித்து 3வது டேமில் நாங்கள் 4 பேர் அனிமேஷனுக்கு லீடராக இருந்தோம். அப்போ அந்த 4 பேருமே அந்தோணியாருடைய பேர். ஒரு அனிமேஷனு விஜே ஆண்டனி, அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கார், என்னுடைய நண்பர். 2வது அனிமேஷனுக்கு ஒரு சூசை அந்தோணி, 3வது அனிமேஷனுக்கு நான் அருள் அந்தோணி. அதுக்கு அடுத்தபடியாக 4வது ஒருத்தர் பேர் ஒரு எட்வர்டு தான், அவர் இவங்க டைசிஸ் தான், எட்வர்டு தான் அவருடைய பேர். ஆனால் அந்த நோட்டீஸ் போர்டில் எட்வர்டு அந்தோணின்னு பேர் இருந்தது. எங்களுக்கு எட்வர்டு அந்தோணினா யாருனே தெரியாது, ஏன்னா அவர் பேர் எட்வர்டு. ஆனால் ஒரு ஞானசன பேர் எட்வர்டு அந்தோணி போல். அப்போ தான் பார்த்தோம் 4 பேருமே அந்தோணி. என்ன 3வது டேமில் இல்லையா? ஆமாம், 3வது டேமில் அது எங்கள் ரெக்டர் ஆச்சரியத்தோடு சொன்னார், அந்தோணியார் தான் இந்த அனிமேஷனை நமக்கு இந்த வருஷம் என்ன செய்தார், வழி நடத்துகிறார் என்று சொன்னார். ஒரே பேரை நாங்கள் தாங்கி இருக்கிறோம், அந்தோணியாருடைய பெயர். இந்த அந்தோணியாருடைய சப்பரப்பவன் என்னைக்கு அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடியது மிகவும் மகிமையான காரியம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாளினுடைய மறையுரை அன்னை மரியாவின் இறைவேண்டல் என்று சொல்லப்படக்கூடிய காரியம். அவர் கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்தவர். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுவோம், கோட்டாறு மறை மாவட்டம் என்று சொல்லப்படக்கூடியது இடதுசாரி சிந்தனை மிகுந்த ஒரு மறை மாவட்டம். அதே நேரத்தில் அதிகமாக சமூகவியல் சிந்தனையை கொண்ட குருக்கள் அங்கே அதிகமாக வாழக்கூடிய ஒரு மறை மாவட்டம். அப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லா மறை மாவட்டம் சிந்திப்பது போல் கோட்டாறு மறை மாவட்டம் எப்போதும் என்ன செய்யாது, சிந்திக்காது. அதே போல்தான் எல்லா மறையுரையாளர்களையும் விட அவர் கொடுத்த மறையுரை வித்தியாசமான ஒரு மறையுரை என்ற நாளில் அருள் தந்தை சூசை அந்தோணி அடிகளார் என்னுடைய வகுப்பு தோழர் தூரத்தில் இருந்தாலும் கூட அன்பான அழைப்பை ஏற்று இந்நாளில் நம்ம மத்தியிலே வந்திருந்து ஒரு அருமையான மறையுரை அருள் தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அருள் தந்தை சூசை அந்தோணி அடிகளார் அவர்கள் பங்கு சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்கு அடுத்தபடியாக நம்முடைய தாய் பங்கினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்கள். தாய் பங்கினுடைய பங்கு தந்தை, அந்த பேருக்கு ஏற்ற போல தாய் உள்ளம் கொண்டவர். நமக்கு எப்பொழுதும் தாய் உதவி செய்ய தயாராக இருப்பது போல தாய் பங்கினுடைய பங்கு தந்தையும் நமக்கு எப்போதும் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு அருள் தந்தை. அவருக்கு நாம் முந்தின நாளை கொடுத்துருந்தோம் நேற்றைய தினத்திலே. ஆனால் அவருக்கு அவருடைய கிளை பங்கில் திருவிழா அப்படிங்கிறதுனா நேற்றைய தினம் வர முடியவில்லை. அதுக்கடுத்து 2 நாட்களும் நான் இங்கே இருந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன், உதவி செய்கிறேன் என்று சொல்லி மிகவும் அமைதியாக நம்முடைய அழைப்பினை ஏற்று அன்போடு இந்நாளில் வந்திருந்து திருப்பள்ளி கலந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அருள் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வேளையிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதுக்கடுத்து மற்ற அருள் தந்தைகள் நம்மோடு இருந்தும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாளைக்கு நம்ம நன்றி சொல்வோம். நாளைய தினத்தை அன்புக்கு நேரில் அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாளை சிறப்பு செய்த 2 அன்பியங்கள், சூசேப்பர் அன்பியம், அருளானந்தர் அன்பியம். எனக்கு 2 அன்பியம் போட்டுக்க தெரியாது. 2 சிறுவம் வந்தது தான் பார்த்தேன், எப்பா 2 பேர் என்ன செய்திருக்கிறார்கள், சேர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சூசேப்பரும் அருளானந்தரும் சேர்ந்து இந்த நாளை இந்த திருப்பலியை சிறப்பு செய்திருக்கிறார் அடையாள காணிக்கைகளோடு சேர்த்து. இந்த 2 அன்பியங்களை சார்ந்த குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் கடவுள் செலுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்கு நாளைய தினம் மதியம் திருப்பலி 12 மணிக்கு எப்பொழுதும் போல நாளைய தினத்திலே நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை எஸ்.ஏ. அந்தோணிசாமி அடிகளார் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். நம்முடைய பக்கத்து பங்கினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை அருள் அம்புரோஸ் அடிகளார் அவர்கள் மறையுரை வழங்குகிறார்கள். மாலை 6:30 மணிக்கு திருப்பலி. தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அந்தோணி அடிகளார் அவர்கள்
திருப்பலியை நிறைவேற்றுகிறார். திருப்பலியில் நம்மோடு இணைந்து நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை குழந்தராஜ் அடிகளார் அவர்களும் பிற குருக்களும் ஜெபிக்கிறார்கள். எனவே 2 திருப்பலி கலந்து கொண்டு இறையருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நாம் சரியாக 5:30 மணிக்கு என்ன செய்கிறோம், வரவேற்பு கொடுக்குறோம். அதனால் 5:30 என்ன செய்யுங்க, வாங்க. 6 மணிக்கு சரியாக ஜெபமாலை என்ன செய்யும் ஆரம்பித்துவிடும். 5:30 நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய ஆலயத்தில் வைத்து நம்முடைய வரவேற்பு கொடுக்குறோம். ஏன்னா நான் பங்கு தந்தை அங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் முதன்முறையாக திருவிழாவுக்கு ஆயர், நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் மறைமாவட்ட திருப்பயணத்துக்கு வந்திருந்தார். ஆனால் திருவிழாவுக்கு இது 3வது திருவிழா. 3 திருவிழாக்களும் நம்முடைய மறைமாவட்ட ஆயருக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு ஒரு ஆயரை நாம் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் அவர்கள் இசைவு தந்திருக்கிறார்கள். சரியாக 5:30 மணிக்கெல்லாம் ஆயர் அவர்கள் இங்கே வந்து விடுவார்கள். எனவே இறைமக்கள் அனைவரும் ஆயரை வரவேற்க ஆலய வளாகத்தில் 5:30 மணிக்கு கூடுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புகளிலிருந்து நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பது நம்முடைய ஆலயத்தினுடைய தகவல் பலகையிலே போடப்பட்டிருக்க, வாசிக்க நேரம் இருக்காது. எனவே இதை பார்த்து கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் சரியாக நான் சொல்லியிருந்தேன் 7:30 திருப்பலி முடித்து சப்பர பவனி ஆரம்பித்தோம். 7:30 திருப்பலி முடிச்சாச்சு. சப்பர பவனியானது ஆரம்பமாகும். அன்புக்குரியவர்களே, இந்த சப்பர பவனி சரியாக 10 மணிக்கெல்லாம் என்ன செய்யும், நிறைவேறும். அதுக்கு முன்னால் நிறைவேற்றால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிதானா? ஏன்னா இது நமக்கான சப்பர பவனி, நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஆனாலும் கூட நாம் மற்ற மக்களையும் நம்மோடு வரக்கூடிய காவல்துறை நண்பர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஒரு சமூகத்தில் இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன அப்படின்னா, எல்லோரும் கொடுக்கப்படக்கூடிய சட்டம் தான் நமக்கும் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அதனால் 10 மணிக்கு மேலே நமக்கு அனுமதி இல்லை அப்படின்னா தயவுசெய்து 10 மணிக்கெலாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும், உள்ளே வந்துடணும். சப்பரம் அங்கே அவள் நேரம் நின்றுது, இங்கே இவள் நேரம் நின்றுது, நம்ம பிரச்சனை நம்மோட. 10 மணி சப்பரம் உள்ளே வந்துடணும். வேகமாக போக வேண்டும், விரைவாக சப்பரம் என்ன செய்ய வேண்டும், உள்ளே வந்து விட வேண்டும். ஏன் அப்படின்னா எல்லோரையும் நாம் கருத்தில் கொண்டு எல்லோரையும் மதித்து சப்பரம் விரைவாக 10 மணிக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும், உள்ளே வரணும். அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா, விரைவாக ஜெபிங்க. கொயரோடு இணைந்து கொயர் பாடல் பாடுவாங்க, ஜெபமாலை சொல்லுவாங்க, அவங்களோடு இணைந்து செவியுங்கள். ஆனாலும் சப்பரத்துக்கான நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சப்பரம் உள்ளே வந்துவிட வேண்டும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதி நாளில் காலையில், புதன்கிழமை காலையில் 5:30 மணிக்கு திருப்பலி. ஏன்னா நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. நாளை மறுநாளுக்குள்ளது கொடி இறக்க திருப்பலியை, நன்றி திருப்பலியை அருள்பணி சந்தியாகு அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நான் ஏற்கனவே நீங்கள் மறையுரை எழுதி தரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மறையுரை வர்ற செவ்வாய்க்கிழமை திருப்பலி, அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்முடைய நம்முடைய பங்கு திருத்தல விற்பனை அங்காடியிலே அதை கொடுத்து விடுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கு நாளை சரியாக 5:30 மணிக்கு ஆலய வளாகத்திலே கூடும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.